சிவசிவம் நாராயணம். மதகநேரி என்கிற மதகநல்லூர் நாராயண சுவாமி கோவிலில் முக வழிபாடு வர காரணம் என்ன? மதகநல்லூர் ஸ்ரீமன் வைகுண்ட நாராயண சுவாமி கோவில் ஐயாவழி வழிபாடாக நடந்து கொண்டிருக்கிறது. நெற்றியில் திருமண்ணால் ஆன திருநாமம், தலையில் தலைப்பாகை அணியப்படுகிறது. வருடத்திற்கு 3 திருவிழாக்கள், ஏடு வாசிப்பு, பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம் மற்றும் தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை முழு நேர பணிவிடை, அதைத் தொடர்ந்து அன்னதான சிறப்புகள் என மதகநல்லூர் கோவில் ஐயா வழிபாடு ஆகும். மதகநல்லூரில் ஏன் உருவ வழிபாடு என்கிற கேள்வியை பல ஊர் மக்களும் கேட்டு வருகின்றார்கள். மதகநல்லூரில் உருவ வழிபாடு கிடையாது. திருமாலுடைய திருமுகம் இங்கே அடையாளமாக காட்டப்பட்டுள்ளது. அடையாளம் என்றால் என்ன என்கிற கேள்வி வரும். அதாவது ஐயா வைகுண்ட நாராயணர் தமிழ் வருடம் 1089ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை, அதாவது சந்தியா காலம் என்று சொல்வார்கள், 6 to 7 அந்த நேரத்தில் திருக்கைலாயம் எழுந்தருளினார். அப்போது மதகநல்லூரில் பக்கத்து ஊர் மக்கள் எல்லோரும் சுவாமியை பார்க்க ஒன்றாக கூடியிருந்தார்கள். சுவாமியை வளர்த்த சித்தப்பா ஆறுமுக நாடார் மாலை நேரம் என்பதால் தன்னுடைய ஆட்டு மந்தையை அடைக்க தோட்டத்திற்கு சென்று விட்டார். ஆறுமுக நாடார் ஊருக்குள் வருவதற்குள் சுவாமி பச்சை பல்லக்கில் கைலாயம் சென்று விட்டார். இந்த சம்பவத்தை பார்த்த மக்கள் ஆனந்த கண்ணீர் மல்கியபடி பக்தி பரவசத்தோடு காணப்பட்டார்கள். இதை பார்த்த ஆறுமுக நாடார், எனக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று மனம் கலங்கி தலையில் அடித்து மண்ணில் புரண்டு கதறி அழுதார். சுவாமி கைலாயம் செல்வதை 3 நாட்களுக்கு முன்பாகவே, அதாவது ஆவணி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மக்களுக்கு தெரியப்படுத்திவிட்டார். அதை கேள்விப்பட்டு பக்கத்து ஊர் மக்கள் எல்லோரும் மதகநல்லூரில் ஒன்று கூடினார்கள். ஆனால் ஆறுமுக நாடார் இது எப்படி சாத்தியமாகும் என்கிற ஒரு மன உள்கலக்கம் அவருக்கு இருந்தது. அதே நேரம் ஆட்டை அடைக்கும் வேலையும் வந்துவிட்ட காரணத்தால் பார்க்க முடியாமல் ஆகிவிட்டது. இருந்த போதிலும் தான் மட்டும் பார்க்கவில்லையே என்கிற வருத்தம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த உண்மையை கைலாயம் சென்ற சுவாமியும் உணர்ந்தார். தன்னை உணர்ந்த சித்தப்பாவுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சுவாமி சூட்சுமமான முறையில் மக்கள் கண்களுக்கு தெரியாமல் வந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தை ஆறுமுக நாடாருடைய தோளை தட்டி திருமாலின் தங்க திருமுகத்தை காட்டினார். எதற்காக என்றால், நான் சாதாரண மனிதன் என்று நீங்கள் நினைத்தீர்களா என்பதை நிரூபிக்கவே அப்படி செய்தார். இதோ நான் யார் என்று பாருங்கள், நான் ஏகம் படைத்த நாராயணர் என்று தன்னுடைய உண்மை முகத்தை காட்டினார். அந்த தங்க முகம் தங்கத்தால் மதகநல்லூரில் செய்து வைக்கப்பட்டது. எப்படி சுவாமி தோப்பு ஐயா வைகுண்ட அவதாரத்தின் போது திருச்செந்தூர் கடலுக்குள் சென்று விஞ்சை பெற்று 3வது நாள் கரைக்கு வந்து கடற்கரையில் நின்ற மனு தாய்க்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினாரோ, அதை போன்று இங்கே மனு தந்தையாக, வளர்ப்பு தந்தையாக இருந்தவருக்கு தன்னுடைய உண்மை உருவத்தை காட்டினார். எனவேதான் மதகநல்லூர் கோவில் வழிபாட்டில் தங்க முகம் அடையாளமாக காட்டப்பட்டுள்ளது. மேலும் முன்னருளை கொடுக்கவில்லை, பின்னருளை கொடுத்து விட்டேன் என்று முடிவெழுந்த அம்மானையில் கூறுகின்றார். இந்த வாசகத்திற்கு இணங்க முன்னருளாக சுவாமி தோப்பில் வைகுண்டராக கலியளிக்கவும், பின்னருளாக மீண்டும் மதகநல்லூரில் அவதரித்து சிவஞானம் பெற்று முக்தி வேறு அடைந்து திருக்கைலாயம் செல்வதும் மிகவும் சிறப்புக்குடையதாக அமைந்துள்ளது. திருமால் திருமுகத்தோடு காட்சி கொடுத்தபடியால் மதகநல்லூர் கோவிலில் முக வழிபாடு அடையாளமாக உள்ளது. இதை எல்லா மக்களும் தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். சிவசிவம் நாராயணம்.